மட்டக்களப்பு வின்சென்ட் உயர்தர மகளிர் கல்லூரியின் ஆரம்ப பிரிவு பாடசாலைக்கான கட்டிடம் ஒன்றின் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், சீனித்தம்பி யோகேஸ்வரன், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். 30 வருட யுத்தத்திற்கு பிறகு 6-7 வருடங்கள் இன்று யுத்தம் முடிந்த பிறகும் இந்த வடகிழக்கினுடைய பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு எட்டாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த தீர்வு திட்டத்தை இன்று புதிய நல்லரசாங்கம், நல்லாட்சி என்ன செய்கின்றது என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நல்லாட்சியிலே இந்த தீர்வு திட்டம் வருமா வராதா என்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கின்றது. விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதிகமாகவே இருக்கின்றது. அவர்களுடைய அரசியலை இதிலே தான் தங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கமும் தங்களை கைவிட்டு விட்டால் அடுத்தது தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்று அரசாங்கம், புதிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட இன்னும் ஆகவில்லை. ஆகவே இந்த கூடிய 1 வருஷத்திலே எல்லா விஷயங்களையும் எல்லாவற்றையும் திருப்தி பண்ண முடியாது. கடந்த 10 வருடங்களாக ஆட்சியிலே இருந்தவர்கள் கூட இதை செய்யாமல் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய நகர்வுகள் முன்னேற்றகரமாக இருப்பதற்கு சில அழுத்தங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். அழுத்தங்கள் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அல்லாவிட்டால் எதிர்ப்பு அரசியல் செய்து எந்த நாளுமே சும்மா இருக்காமல் நீங்கள் உங்கள் அழுத்தங்களை கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை முன்வைக்க வேண்டும். எல்லா அபிவிருத்திகளும் இந்த அரசியலிலே தான் தங்கி இருக்கின்றது. அது விசேஷமாக வடகிழக்கு பகுதியிலே கூட்டமைப்பு கையிலே தங்கி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முடிவுதான் தமிழ் மக்களுடைய விமோசனமாக இருக்கும். அதை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். மட்டக்களப்பு வின்சென்ட் உயர்தர மகளிர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது.